வணக்கம் நேயர்களே. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து உதயமாகி ஆண்டுக்கு ஆண்டு கோடானு கோடி ரசிகர்களை இணைத்துக் கொண்டு வெண்ணெய் முட்டும் அளவிற்கு T20 கிரிக்கெட் உயர்ந்து நிற்கின்றது. அதிரடி ஆட்டக்காரர்களின் 4 மற்றும் சிக்ஸர் மழைகளில் நனைந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் சில போட்டிகளில் கடைசி 4 அல்லது 5 ஓவர்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மிக அதிகமாகி அவர்களை உட்கார விடாமல் நாற்காலியின் நுனிக்கு கொண்டு வந்து விடுகிறது. இத்தனை புகழ்வாய்ந்த T20 போட்டியின் உலகக்கோப்பை என்றால் பரபரப்பிற்கு ஆரம்பத்திலிருந்தே பஞ்சம் இருக்காது. T20 உலகக்கோப்பை நடக்க இருக்கும் இத்தருணத்தில் T20 உலகக்கோப்பையின் தொடக்கம், அதில் ஆட்டக்காரர்களின் சதங்கள், சாதனைகள், பந்து வீச்சாளர்களின் அபார பந்து வீச்சுகள், அணிகள் பெற்ற வெற்றிகள், கண்ணிமைக்கும் நேரத்தில் விக்கெட் கீப்பர்கள் புரிந்த சாதனைகள் போன்ற பல்வேறு சுவையான தகவல்களை ஒரு வினாடி வினா நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்குவதில் அகில இந்திய வானொலி நிலையம் பெருமை கொள்கிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக 3 அணிகள் வந்திருக்கின்றன. அவர்களை நாம் அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இந்த விதிமுறைகளில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் அந்த சுற்றுக்கு முன்னதாக அது அறிவிக்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்கள் தங்களை தாங்களாகவே அறிமுகம் செய்து கொள்வார்கள். ஏ அணி. வணக்கம், என் பேர் பரத் நிவாஷ். நான் குருநானக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பிகாம் படிக்கிறேன். சிஏவும் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிரிக்கெட் மீது மிகவும் ஆர்வம் இருக்குது. வேர்ல்ட் கப் மேட்ச் எல்லாம் போய் பார்ப்பேன். எனக்கு பிடித்த பிளேயர் விராட் கோலி. உங்கள் நினைவில் இருக்க ஏதாவது ஒரு மேட்ச் சொல்லுங்களேன். கடைசியாக நடந்த உலகக்கோப்பை போனேன். சென்னையில் வந்து இந்தியா vs ஆஸ்திரேலியா. அந்த மேட்ச்சில் விராட் கோலி அடித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சூப்பர், எக்ஸலண்ட், ரொம்ப சந்தோஷம். நீங்கள், உங்கள் பேர்? வணக்கம், எனது பேர் கௌதம். லா வந்து படிக்கிறேன். கிரிக்கெட் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதனால் இங்கே பங்கு பெற வந்து. எல்லா மேட்சும் பார்ப்பீங்களா? டெலிவிஷனில் எல்லா மேட்சும் பார்ப்பீங்களா? ஒரு சில மேட்ச் தான் சார். வெரி குட், வெரி குட். T20 மேட்ச்லாம் நிறைய போயிட்டுருக்கு, பார்க்குறீங்க இல்லையா? ஓகே சார். ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார்? எனக்கு பிடிச்ச பிளேயர் வந்து விராட் கோலி. விராட் கோலி, ரொம்ப சந்தோஷம். பி அணியினர். வணக்கம், என் பேர் ராகுல். நான் சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன். செகண்ட் லெவல் முடிச்சுட்டு இப்போது இன்டர்ன்ஷிப் போயிட்டுருக்கேன். எனக்கு கிரிக்கெட் மீது மிகவும் ஆர்வம் உண்டு. ஐபிஎல்லாம் கன்ஃபார்மாக ஃபுல்லாக பார்ப்பேன் நான். மற்றபடி ஸ்டேடியத்தெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் அந்த அனுபவம் கிடைத்ததில்லை. எல்லாமே டெலிவிஷனில் பார்ப்பீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார்? எனக்கு பிடித்த பிளேயர் ரோஹித் சர்மா. உங்கள் நினைவில் இருக்க ஏதாவது ஒரு பசுமையான நினைவில் இருக்க ஏதாவது ஒரு மேட்ச் பற்றி சொல்லுங்களேன். போன T20 வேர்ல்ட் கப் இந்தியா vs பாகிஸ்தானில் விராட் கோலி அந்த மேட்சை சூப்பராக ஜெயிச்சு கொடுத்தது இன்னும் எனக்கு அப்படியே நினைவில். ரொம்ப சந்தோஷம். நீங்கள்? வணக்கம், என் பெயர் காமேஷ். நான் பிகாம் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட், விளையாடுறது செய்யறதுலேருந்து. ஓ, விளையாடிருக்கீங்களா? உங்கள் நண்பர்களோடு எப்போவுமே விளையாடுறது இந்த மாதிரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இப்பொழுது சி அணியினர், நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ஸ்வேதா. நான் முதுகலை தமிழ் முடிச்சிருக்கேன். எனக்கும் கிரிக்கெட் பார்க்கறதுல வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குது. நானும் எல்லா மேட்சையும் டிவியில் பார்ப்பேன். தமிழ் முதுகலை எந்த கல்லூரியில் படித்தீங்க? காகிதமில்லத் அரசு காகிதமில்லத் கல்லூரியில். ரொம்ப சந்தோஷம். கிரிக்கெட் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? 12வது படித்து முடித்து முதல்ல வந்து ஐபிஎல் நான் எக்ஸாம் முடிஞ்சோடனே ஆரம்பித்தாங்க. அப்போதுலேருந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த வருஷம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேருந்து நான் வந்து தொடர்ச்சியாக பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக பார்க்குறேன். எல்லாம் உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பார்ப்பாங்களா? எல்லாருமே பார்ப்பாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர்? என் பேர் தினகரன் ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் முதுகலை 2ஆம் ஆண்டு இப்போ தான் முடிச்சிருக்கேன், சென்னை பல்கலைக்கழகத்தில். எப்படி கிரிக்கெட்டில் எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஆர்வம்? பசங்க விளையாடுவாங்க, அதை வந்து. நீங்கள் என்ன நிறைய போட்டிகள்லாம் தொலைக்காட்சியில் பார்க்குறது, நேரிலையும் போய் நேரிலாம் நிறைய பார்ப்பீங்க இல்லையா? உங்களுக்கு யார் பிடிச்ச ஆட்டக்காரர் யார்? தலை. யாருங்க? தலை, தோனி. தோனி அவர்கள். இல்லை, தோனிக்கு வந்து கோடானு கோடி ரசிகர்கள். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். எப்பயாவது நேராக போய் நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? இருமுறை பார்த்துருக்கேன். ஓ, எப்போ பார்த்தீங்க?
இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச் எல்எஸ்ஜி கூட நாங்கள் தோத்துட்டோம். சென்னை தோத்த மேட்ச் பார்த்தேன். பாத்தீங்களா? அதுக்கப்புறம் போன வருஷம் 2023 ஓ, குவாலிஃபயர் 1. ரொம்ப அனுபவம். அந்த நேர்ல போட்டிகள் பாக்குறதுன்றது ஒரு ரொம்ப ஒரு அது ரொம்ப தனி ரொம்ப ஒரு தனி அது ஒரு சந்தோஷம். தனியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நினைவு தான் அது. நன்றிங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று. இந்த சுற்று என்னன்னாக்கா T20 போட்டிகளுடைய ஆரம்பம் பற்றிய ஒரு சுற்று. சரிங்களா? எப்படி T20 ஆரம்பிச்சது அப்படின்றத பற்றியான சுற்று. முதல் சுற்று ஏ அணியில் முதல் கேள்வி ஏ அணிக்கு வருகிறது. முதலில் T20 கிரிக்கெட் போட்டியினை இங்கிலாந்தில் நடைபெற்ற கிரிக்கெட் ஆலோசனை கூட்டத்தில் பரிந்துரைத்தவர் யார்? முதல்ல T20 பற்றி ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கில் ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒருத்தர் பரிந்துரை செய்கிறார். அதனுடைய பேசிஸில் தான் அவங்க அதை அப்ரூவ் பண்ணி T20 உருவெடுக்குது. அது அவருடைய பேர் என்ன? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான், இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ முயற்சி பண்ணுங்க ஏ அணி. சரி, இப்போ நம்ம பி அணிக்கு போகலாம். பி அணி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஃபேஸஸில் தானே உதயமாயிருக்கணும் இல்லையா T20? அது எப்படி உதயமாச்சுன்றது ஒரு சுவையான தகவல். சரி, சி அணியினர் நீங்கள் முயற்சி செய்யலாம். சரி, இப்போ நான் சரியான விடையே சொல்கிறேன். சரிங்களா? ஸ்டூவர்ட் ராபர்ட்சன். இவர் ECB என்றழைக்கப்படும் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் வாரியத்தில் விற்பனை மேலாளராக பணிபுரிந்து வந்தார். சேல்ஸ் மேனேஜர். தலா 20 ஓவர்களை கொண்டு விளையாடப்படும் ஒரு பந்தயத்தை வாரியத்தின் தலைவரிடம் 2001ஆம் ஆண்டு தெரிவிக்க அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ECB என்பது த இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு என்பதாகும். பரவாயில்ல, இதில் யாருக்கும் மார்க் இல்லை. அடுத்த கேள்வி பி அணிக்கு வருகின்றது. ஆடவர்களுக்கான முதல் T20 இன்டர்நேஷனல் போட்டி எந்த 2 நாடுகளுக்கிடையே எந்த ஆண்டு நடைபெற்றது? முதல்ல T20 இன்டர்நேஷனல் எந்த வருஷம், எந்த 2 நாடுகளுக்கிடையே? இங்கிலாந்து, நியூசிலாந்து. வருடம் 2005. 2005 வருடம். இங்கிலாண்டும் நியூசிலாண்டுமா? இதில் பாதி உங்களுக்கு 5 ஊக்க மதிப்பெண் கொடுக்குறேன். ஏன்னாக்கா 2005ம் சரியான விடை. இங்கிலாந்து நியூசிலாண்டுன்னு சொன்னீங்க. அதில் சொல்லுங்கள், நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. மிகச் சரியான விடை. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மிகச் சரியான விடை. 5 மதிப்பெண்கள் கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்போ 10 மதிப்பெண்களாக மாறுகிறது. நீங்கள் சரியான விடையை சொல்லியிருக்கிறீர்கள். பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். 17 பிப்ரவரி 2005ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே முதல் T20 நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. நியூசிலாந்தின் ஆக்லண்ட் நகரத்தில் இந்த போட்டி நடந்தது. பாராட்டுதல்கள் பி அணிக்கு. இப்போ சி அணிக்கு அவர்களுடைய கேள்வி வருது. கேள்வியை கேளுங்க நல்லா. இந்தியா தன்னுடைய முதல் T20 இன்டர்நேஷனல் மேட்சை எந்த நாட்டுக்கு எதிராக எந்த ஆண்டு விளையாடியது? இந்தியாவுடைய முதல் T20 இன்டர்நேஷனல் வெஸ்ட் இண்டீஸ். எந்த வருஷம்? 2006. 2006. 2006 சரியான விடை. உங்களுக்கு 5 மதிப்பெண் கொடுக்குறேன். ஆனால் எந்த கண்ட்ரிக்கு எகெயின்ஸ்ட்னு சொன்னது நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொன்னீங்க, அது தப்பு. நம்ம ஏ அணியினருக்கு வருவோம். 2006 சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா மிகச் சரியான விடை. மிக அழகாக சொல்லியிருக்கார் பரத் நிவாஸ். ஏ அணியைச் சேர்ந்த பரத் நிவாஸ். அவருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இந்தியா தனது முதல் T20 இன்டர்நேஷனல் போட்டியை 1/12/2006ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக ஜோஹன்னஸ்பர்க் நகரில் விளையாடியது. தென்னாப்பிரிக்கா இந்தியாவிடம் தோற்றது. அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று ஒரு பேட்டிங். நிறைய ஆட்டக்காரர்களை பற்றிய அவங்க என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றிய ஒரு சுற்று. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடங்கப்பட்ட பொழுது அதன் முதல் பந்திலேயே 6 மற்றும் 4 ரன்கள் மழையோடு ஒரு விளையாட்டு வீரர் சதம் அடித்து உலகக்கோப்பையை வரவேற்றார். T20 உலகக்கோப்பை போட்டிகளில் சதம் அடித்த அந்த முதல் வீரர் யார்? முதல் சதம் அடித்த அந்த வீரர் யார்? பிரெண்டன் மெக்கலம். இல்லை, நல்லா கரெக்டாக சொல்லுங்க. முதல்ல சதம் அடிக்கிறார் அவர் தான் அந்த முதல் போட்டியிலேயே. சரி, சுரேஷ் ரெய்னா. இல்லை 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 நீங்கள் பி அணியினர். ரொம்ப நீங்கள் T20ன்னு சொன்னோடனே அவர் பேரை சொல்லுவீங்கன்னு நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். மேத்யூ ஹேடன். இல்லை, மேத்யூ ஹேடன் இல்லை. நீங்கள் சி அணியினர். சச்சின்.
சச்சின் இல்ல. முயற்சி பண்ணுங்க. ஏ அணியார். கிறிஸ் கெயில். அவ்வளவுதான். கிறிஸ் கெயில். ரொம்ப சிம்பிளான ஆன்சர். கிறிஸ் கெயில். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். மேற்கிந்திய தீவுகளில் கிறிஸ் கெயில் தான். இவர் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக 117 ரன்களை அடித்தார். இதில் 10 சிக்ஸர்களும் 7 4களும் அடங்கும். முதல் உலகக்கோப்பையின் முதல் பந்தயமாகும். சரிங்களா? அடுத்த கேள்வி இப்போ பி அணியினருக்கு போகிறது. உலகக்கோப்பை T20 போட்டிகளில் இந்தியாவிற்காக சதம் அடித்த முதல் வீரர் யார்? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் செஞ்சுரி T20 உலகக்கோப்பையில். இந்த கேள்வி பி அணியினருக்கு. சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா மிகச் சரியான விடை. பாராட்டுதல்கள், நம்முடைய பாராட்டுதல்கள். மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். பி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகிறது. கேள்வி கேளுங்கம்மா. பல்வேறு T20 உலகக்கோப்பை போட்டிகளில் முதலில் 1000 ரன்களை கடந்த கிரிக்கெட் வீரர் யார்? மொத்தமாக அவருடைய லைஃப் டைமில் முதல்ல 1000 ரன்களை கடந்த கிரிக்கெட் வீரர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவருடைய பேர் என்னன்னு சொல்லணும். இந்த கேள்வி சி அணியினருக்கு. கிறிஸ் கெயில். கிறிஸ் கெயில் இல்லை. நீங்கள் முயற்சி செய்யலாம். மஹேலா ஜெயவர்தனே, ஸ்ரீலங்கா. மிகச் சரியான விடை. மிக அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் பரத் நிவாஷ். ஏ அணிக்கு 10 முழு மதிப்பெண்கள் வந்து சேர்கின்றது. முன்னாள் இலங்கை கேப்டன் மஹீல ஜெயவர்தனே. இவர் தன் வாழ்நாளில் T20 உலகக்கோப்பைகளில் மொத்தம் 1016 ரன்களை எடுத்தார். இவர் 2007 முதல் 2014 வரை உலகக்கோப்பைகளில் விளையாடினார். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது இப்போ நம்ம பேட்டிங் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது போலரை பற்றிய ஒரு சுற்று. ஏ அணி T20 உலகக்கோப்பை போட்டிகளில் மொத்தமாக 40 விக்கெட்டுகளுக்கு மேல் வீழ்த்திய முதல் பந்து வீச்சாளர். அந்த 40ன்ற மார்க்கை தாண்டின மொத்தமாக தன்னுடைய வாழ்நாளிலே முதல்ல 40 விக்கெட்டுகளை தாண்டிய போலர் அவர் யாருன்னு சொல்லணும். ஷகீப் அல் ஹசன். ஷகீப் அல் ஹசன் மிக சரியாக அழகாக சொல்லியிருக்கின்றார். மீண்டும் பரத் நிவாஷ் அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். ஷகீப் அல் ஹசன் பங்களாதேஷ் நாட்டை சார்ந்தவர். இவர் 2007 முதல் 2022 முடிய 47 T20 உலகக்கோப்பை விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நீங்களும் ஏ அணி மாதிரி சொல்லுவீங்க என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கேள்வியை கேளுங்க. T20 உலகக்கோப்பை போட்டிகளில் ஒரு தொடரில் 10 விக்கெட்டுகளுக்கு மேல் வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர். ஒரு பர்டிகுலர் வேர்ல்டு கப்பில் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு எந்த வேர்ல்டு கப்பில் அதிகமாக 10 விக்கெட்டுக்கு மேலே ஒரு இந்திய பந்து வீச்சாளர் ஒரு சீரீஸில் விக்கெட் எடுத்திருக்கார் யார்? நான் வேர்ல்டு லெவலில் கேட்கல, இந்தியாவை மட்டும் கேட்குறேன். அதுலேயும் 10க்கு மேலே தாண்டினவர் சொல்லுங்க. பிரவீன் குமார். இல்லை நீங்கள் சி அணியினர். இப்பொழுது வாய்ப்பு ஏ அணியினருக்கு வருகிறது. இர்ஃபான் பதான். இர்ஃபான் பதான் இல்லை. இன்னும் நல்லா யோசிச்சு சொல்லணும். இர்ஃபான் பதான் இல்லை. ஹர்பஜன் சிங். இல்லை 2 வாட்டி சொல்லிட்டீங்க நீங்கள். திருப்பியும் மறுபடியும் பி அணியிலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நினைவில் இருக்கும், அதை கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணி கொண்டு வரணும். ஜஹீர் கான். இல்லை ஜஹீர் கான் இல்லை. நீங்கள் சி அணியினர். பும்ரா. இல்லை பும்ரா இல்லை. கேள்வி புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? கேள்வி புரிஞ்சு போச்சு இல்லையா? நீங்கள் ஏ அணியினர். அஸ்வின். அவ்வளோதான், அஸ்வின் மிகச் சரியான விடை. ரவிச்சந்திரன் அஸ்வின். ரவிச்சந்திரன் அஸ்வின் மிகச் சரியாக சொல்லியிருக்கிறாரு. 2014ஆம் ஆண்டு பங்களாதேஷில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை போட்டிகளில் 11 விக்கெட்டுகளை அவர் வீழ்த்திருக்கின்றார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அதிகம். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. கேள்வியை கேளுங்க. T20 உலகக்கோப்பை போட்டிகளில் முதலாக ஒரு போட்டியில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர் யார்? ஒரு இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில். அவர் யாரு அப்படின்னு சொல்லணும். ஹஸ்ரங்கா. ஹஸ்ரங்கா இல்லை. இப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏ அணியினர். அஜந்தா மெண்டிஸ். அஜந்தா மெண்டிஸ் அற்புதமாக ஆன்சர் பண்ணியிருக்கார். அஜந்தா மெண்டிஸ்னு. ஏ அணியை சார்ந்த பரத் நிவாஷுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ நம்ம அடுத்த சுற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்கன்ட்டு ஒரு வாட்டி பார்த்தலாம். அதுதான் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த சுற்றுகளை நீங்கள் கொஞ்சம் முன்னேறத்துக்கு வசதியாக இருக்கும்.
30 மதிப்பெண்கள் பெற்று ஏ அணியினர் முன்னிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகிறது. அவர்களுக்கு அருகாமையில் 20 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். சி அணியினர் 5 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். இனி வரும் சுற்றுகளிலே போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் மிக அற்புதமாக விடையளிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அடுத்த ரவுண்டு வந்து மல்டிபிள் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? ஒரு கேள்விக்கு 4 விடை சொல்லுவேன், சரிங்களா? அந்த இப்போ ஒரு அணி வந்து நீங்கள் சரியான விடையை சொன்னீங்கன்னாக்கா அந்த 4 விடைகளில் சரியான விடையை சொன்னால் உங்களுக்கு 10 மதிப்பெண். அப்படி நீங்கள் தவறாக சொன்னீங்கன்னா அடுத்தது அணிக்கு போவோம். அவங்க அதை சரியாக விடையை சொன்னாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து 5 மதிப்பெண். தவறான விடையை சொல்லுகின்ற பொழுது அந்த தவறான விடை அதுலேருந்து நீக்கப்பட்டுவிடும். அப்போ 3 தான் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குல்ல. அந்த 3ல் நீங்கள் எது கரெக்டாக சொல்கிறீங்களோ உங்களுக்கு 5 மதிப்பெண். இப்போ நீங்களும் தவறாக சொல்லிட்டீங்கன்னா அந்த தவறான விடையும் நீக்கப்பட்டு 3வது அணிக்கு 2 மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவங்க சரியான விடையை சொன்னாங்கன்னா 3 மதிப்பெண்கள் தான் அவங்களுக்கு. முதல் கேள்வி ஏ அணிக்கு. ஒரு உலகக்கோப்பை போட்டியில் ஒரு அணி 28 உபரி ரன்கள் எனப்படும் எக்ஸ்ட்ராஸ் ரன்களை கொடுத்தது. 2007ஆம் ஆண்டு இது நிகழ்ந்தது. நான் 4 சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் சரியான விடையை சொல்லணும். மேற்கிந்திய தீவுகள் அணி, ஜிம்பாப்வே, தென்னாப்பிரிக்கா, இந்தியா. இதில் எந்த அணி வந்து 28 எக்ஸ்ட்ராஸை கொடுத்தது எதிரணிக்கு? மேற்கிந்திய தீவுகள் அணி, ஜிம்பாப்வே, தென்னாப்பிரிக்கா, இந்தியா. தென்னாப்பிரிக்கான்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? தவறான விடை. இப்போ அடுத்த கேள்வி, அடுத்த வாய்ப்பு பி அணியினருக்கு வருகிறது. மேற்கிந்திய தீவுகள், ஜிம்பாப்வே, இந்தியா. இதில் யார்? ஜிம்பாப்வே. அதுவும் தவறான விடை. இப்போ வாய்ப்பு சி அணியினருக்கு வருகிறது. 2 சாய்ஸ் தான் இருக்குது. இதில் 3 மதிப்பெண்கள். நீங்கள் சரியான விடையை சொன்னீங்கன்னா மேற்கிந்திய தீவுகள், இந்தியா. நீங்களும் தவறாக சொல்லிட்டீங்க. இதில் யாருக்குமே மதிப்பெண் இல்லை. மேற்கிந்திய தீவுகள் தான் சரியான விடை. மேற்கிந்திய தீவுகள் அணி. மேற்கிந்திய தீவுகள் அணியும் தென்னாப்பிரிக்காவும் மோதிய ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி 28 எக்ஸ்ட்ரா ரன்களை, உபரி ரன்களை கொடுத்தது. இதில் 23 ரன்களை வைடு பால் போட்டதன் மூலமாக கொடுத்தது. இதில் யாருக்கும் மார்க் இல்லை. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருது. அடுத்த கேள்விக்கு போகலாமா? கீழ்கண்ட அணிகளில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் எதிர் அணியை T20 உலகக்கோப்பை போட்டியின் முதலில் வீழ்த்திய அணி எது? இன்னொரு வாட்டி நான் படிக்கிறேன். கீழ்கண்ட அணிகளில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் எதிர் அணியை T20 உலகக்கோப்பை போட்டியில் முதலில் வீழ்த்திய அணி எது? சரிங்களா? தென்னாப்பிரிக்கா, ஓமன், பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா மிகச் சரியான விடை. ஆஸ்திரேலியா என்று அழகாக சொல்லி 10 மதிப்பெண்களை பெறுகின்றார் பி அணியினர். அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். ஆஸ்திரேலியா தான் சரியான விடை. 2007ஆம் ஆண்டு முதல் உலக கோப்பையிலேயே இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஸ்கோர் விவரம்: இலங்கை 101 ரன்களில் ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா விக்கெட் இழப்பின்றி 102 ரன்களை எடுத்தது. இப்போ அடுத்த சி அணிக்கு போலாமா? கேள்வி கேளுங்க. இதுவரை நடைபெற்ற கீழ்கண்ட உலகக்கோப்பை தொடர்களில் எந்த தொடரில் முதலாக இந்தியா ஒரு போட்டியில் 200 ரன்களை கடந்து ஸ்கோர் செய்தது? இதுவரை நடைபெற்ற கீழ்கண்ட உலகக்கோப்பை தொடர்களில் எந்த தொடரில் முதலாக இந்தியா ஒரு போட்டியில் 200 ரன்களை கடந்து ஸ்கோர் செய்தது? 2007, 2012, 2010, 2016. முயற்சி பண்ணுங்க சி அணியினர். 2010 தவறான விடை. இப்பொழுது வாய்ப்பு ஏ அணியினருக்கு வருகின்றது. நீங்க சொல்லுங்க. 2007 மிகச் சரியான விடை. மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இங்கிலாந்துக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற முதல் உலகக்கோப்பை தொடரிலேயே, அதாவது 19/9/2007 அன்று டர்பன் நகரில் நடந்த போட்டியில் 218 ரன்களை இந்தியா எடுத்தது. இப்போ அடுத்த கேள்வி, அடுத்த சுற்று முடிஞ்சு போச்சு. இந்த சுற்றில் 3 கேள்விகளும் அடுத்த சுற்றுக்கு இப்போ நம்ம போகிறோம்.
இது வந்து எல்லாருக்குமே சிக்ஸர்னால் ஒரு ஹாப்பினஸ் தான் இல்லையா? சிக்ஸர் அடித்தோடனே அந்த ஆரவாரம், ரசிகர்களுடைய ஆரவாரம் அதெல்லாம் கேட்கும்பொழுது நம்மளையே நம்ம மறந்துடுறோம். கரெக்டுங்களா? ஸோ அதனால் சிக்ஸர் ரவுண்டு இந்த ரவுண்டுக்கு பேர். இதில் நிறைய சிக்ஸர்கள்லாம் எப்படிலாம் அடிக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். That's a six. That's a big six. Oh, that's another six. That is huge. முதல் கேள்வி ஏ அணிக்கு. T20 என்றாலே சிக்ஸர் மழைக்கு பஞ்சம் இருக்காது. T20 உலகக்கோப்பை அனைத்து போட்டிகளிலும் சேர்த்து மொத்தமாக முதல் முறையாக 50 சிக்ஸர்களை கடந்த கிரிக்கெட் வீரர் யார்? ரொம்ப ஈஸி. ஏ அணியினர் கிறிஸ் கெயில். கிறிஸ் கெயில், அவ்வளோதான். சிக்ஸர்னாலே கிறிஸ் கெயில்னு சொல்லிட்டிங்கனாலே போகிறோம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். 2007 முதல் 2021 வரை அவர் ஆடியிருக்கின்றார். மொத்தம் 33 ஆட்டங்களில் இவர் கலந்து கொண்டு 63 சிக்ஸர்களை அவர் எடுத்திருக்கின்றார். நினச்சி பாருங்கள், 63 சிக்ஸர். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க ஏ அணியினர். இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகிறது. T20 உலகக்கோப்பை போட்டிகளில் மொத்தமாக 35 சிக்ஸர்களை அடித்த முதல் இந்திய ஆட்டக்காரர் யார்? யுவராஜ் சிங். இல்லை, தவறாக சொல்லிவிட்டீர்கள். இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்க. ரோஹித் சர்மா. அவ்வளோதான். ரோஹித் சர்மா நீங்கள் சொல்லியிருக்கணும்ல, உடனே சொல்லவுடனே ரோஹித் சர்மான்னு சொல்லியிருக்கணும். ரோஹித் சர்மான்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு 10 முழு மதிப்பெண்கள் கொடுத்துருங்க. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகிறது. T20 உலகக்கோப்பை போட்டியில் தன்னுடைய ஒரு ஆட்டத்தில் மிக அதிகமாக 10 சிக்ஸர்களை முதலில் விளாசிய வீரர் யார்? T20 உலகக்கோப்பையில் தன்னுடைய ஒரு ஆட்டத்தில் மிக அதிகமான 10 சிக்ஸர்களை முதலில் விளாசிய வீரர் யார்? முதல்ல 10 சிக்ஸர் ஒரு இன்னிங்ஸில் அடித்தவர் யார்? கிறிஸ் கெயில். கிறிஸ் கெயில், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஆன்சர், கிறிஸ் கெயில். மிக அழகாக சொல்லியிருக்காங்க. சி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று வந்து ஒரு பொது சுற்று, பொதுவான கேள்விகள் இருக்கும். முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையில் முதலில் நுழையவிருக்கும் நாடுகள் எவை? முதல்ல இப்போ தான் T20 வேர்ல்டு கப்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. அது எந்தெந்த கண்ட்ரின்னு சொல்லணும். நான் வேணா ஒரு குழுவையும் தந்துடுறேன். 3 கண்ட்ரி சொல்லணும். உகாண்டா. அடுத்து இன்னொரு சிம்பிளான ஆன்சர் சொல்லணும். நேபாள். இல்லை. உகாண்டா சரி. நேபாள் ஒரு வாட்டி விளையாடிருக்காங்க. உகாண்டா, அப்புறம் இன்னொரு முக்கியமானது ஒன்று சொல்லணுமே. USA. அதை சொல்லிடுங்க பெயினா. கனடா. ஆஹா, அற்புதம், அழகு. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கனடா, உகாண்டா மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். அவரை பாராட்டுவோம் நம்ம. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. 2007இல் தொடங்கப்பட்ட T20 உலகக்கோப்பை முதல் 2024இன் T20 உலகக்கோப்பை வரை அனைத்து கோப்பைகளிலும் பங்கேற்கும் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அவர். ரோஹித் சர்மா. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுங்க. ரோஹித் சர்மா, அழகான ஆன்சர். 10 முழு மதிப்பெண்கள் பி அணியினரை வந்து சேர்க்கின்றது. இப்போ அடுத்தது சி அணியினர். நல்லா கேளுங்க. தர்மசேனா, கிட்டில்பெரோ, இல்லிங்வர்த், நிதின் மேனன் இவர்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை என்ன? தர்மசேனா, கிட்டில்பெரோ, இல்லிங்வர்த், நிதின் மேனன். அம்பையர்ஸ். அவ்வளோ சொல்லுங்க. அம்பையர்ஸ். எல்லாரும் அம்பையர்ஸ். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்தது நம்ம ஒரு ஸ்கோர் பார்த்துருவோம் ஒரு வாட்டி, சரிங்களா? He's chopped it on. Kept it outside off, picked up the wicket. It's in the air. This is going to be out straight down his throat. Oh! ஐம்பத்தைந்து மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் முதல் இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். அவர்களுக்கு மிக அருகாமையில் 50 மதிப்பெண்களோடு பி அணியினர் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள்.
சி அணியினர் 25 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். இப்பொழுது போட்டி ரொம்ப நெக் டு நெக்காக போயிட்டுருக்கு. நிச்சயமாக இன்னும் வர ரவுண்ட்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த ரவுண்டுக்கு போகலாமா? இந்த ரவுண்டு வந்து கேட்ச் மற்றும் விக்கெட் கீப்பிங். முதல் கேள்வி வந்து ஏ அணியினருக்கு. T20 உலகக்கோப்பை போட்டிகளில் முதன்முறையாக 30க்கும் மேற்பட்ட ஆட்டக்காரர்களை ஆட்டமிழக்கச் செய்த விக்கெட் கீப்பர் யார்? T20 உலகக்கோப்பை போட்டிகளில் முதன்முறையாக 30க்கும் மேற்பட்ட ஆட்டக்காரர்களை ஆட்டமிழக்கச் செய்த விக்கெட் கீப்பர் யார்? டிஸ்மிசல். எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி. கண்ணை மூடின்னு அழகாக சொல்லலாம் எம்எஸ் தோனிட்டு. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். எம்எஸ் தோனி சரியான விடை. 2007 முதல் 2016 வரை T20 உலக கோப்பைகளில் விளையாடிய இவர் 32 ஆட்டக்காரர்களை ஆட்டமிழக்கச் செய்துள்ளார். இதில் 21 கேட்சுகளும் 11 முறை ஸ்டம்பிங்கும் அடங்கும். மின்னல் வேகத்தில் அவர் ஸ்டம்பிங் செய்வதை பார்த்து வியந்த ரசிகர்கள் கோடானு கோடி பேர். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. தான் பங்கேற்ற T20 உலகக்கோப்பை போட்டிகளில் 23 முறை பந்துகளை பிடித்து சாதனை புரிந்த ஃபீல்டர் யார்? தான் பங்கேற்ற T20 உலகக்கோப்பை போட்டிகளில் 23 முறை கேட்ச் பிடிச்சிருக்காரு. சாதனை புரிந்த ஃபீல்டர் யார்? இந்த கேள்வி பி அணியினர். முயற்சி பண்ணுங்க. வில்லியம்சன். சொல்லுங்க, ஃபுல் பேர் சொல்லுங்க. கேன் வில்லியம்சன். கேன் வில்லியம்சன். கெயின் வில்லியம்ஸ் இல்லை. நீங்கள் சி அணியினர். சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா இல்லை. நீங்கள் ஏ அணியினர். ஏபி டிவில்லியர்ஸ். ஆஹா, சூப்பர், எக்ஸலண்ட்டாக சொல்லியிருக்கீங்க. சிக்ஸர் அடிச்சிட்டீங்க, 90 மீட்டருக்கு சிக்ஸர் அடிச்சிட்டீங்க. ஏபி டிவில்லியர்ஸ் ரொம்ப சரியான விடை. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இவர் 2007 முதல் 2016 வரை T20 உலகக்கோப்பை பந்தயங்களில் விளையாடினார். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் மொத்தமாக முதல் முறையாக 15 கேட்சுகளை பிடித்த இந்திய ஃபீல்டர் யார்? இந்தியாவில் ஒரு ஃபீல்டர் வந்து 15 கேட்சு பிடிச்சிருக்காரு. 15 தாண்டி பிடிச்சிருக்காரு. பட் முதல்ல 15 தாண்டினவர் யார்? சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா தவறான விடை. இப்பொழுது வாய்ப்பு ஏ அணியினருக்கு வருகிறது. ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா. ஆஹா, அழகாக சொல்லியிருக்கீங்க. ரோஹித் சர்மா கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். 2022 முடிய நடந்த உலகக்கோப்பைகளில் ஜடேஜா, ரெய்னா, விராட் கோலி ஆகியோர் தலா 11 கேட்சுகளை பிடித்திருக்கின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த அடுத்த சுற்று வந்து ஒரு ஆடுகளங்களை பற்றிய சுற்று. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வென்யூஸ் எல்லாம் பற்றி எந்தெந்த இடத்துல நடக்குது அந்த மாதிரி. இப்போ வந்து முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை நடக்க இருக்கும் அமெரிக்க நகரங்கள் எவை? நியூயார்க். சரி. டல்லாஸ். ஓகே. கெரிபியன். வெஸ்ட் இண்டீஸ். இல்லை, அமெரிக்க நகரங்கள். இது டல்லாஸ். ஓகே, டல்லாஸ் கரெக்டாக சொல்லிட்டீங்க. நியூயார்க் சொல்லிட்டீங்க. இன்னும் ஒன்று சொல்லணும். 2 சரியாக சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு 5 மதிப்பெண்கள் கொடுத்துருங்க. நீங்கள் முயற்சி பண்ணலாம். டெக்சாஸ் தான் சொல்லிட்டாரு. டல்லாஸ் தானே டெக்சாஸு. வாஷிங்டன். இல்லை, நீங்கள் முயற்சி செய்யலாம். சி அணியினர். சிக்காகோ. இல்லை, முயற்சி பண்ணலாம். யார் வேணால் முயற்சி பண்ணலாம். நான் ஒரு க்ளூ கொடுக்கிட்டா, கொஞ்சம் மியாமிக்கு பக்கத்தில் இருக்கும். ஃப்ளோரிடா. மிகச் சரியான விடை. ஃப்ளோரிடான்றது வந்து ஒரு ஸ்டேட்டு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள் கொடுத்துருங்க. ஃப்ளோரிடாவில் சென்ட்ரல் ப்ரோவெட் பார்க், லாடர்ஹில் என்னும் இடத்திலும், டெக்சாஸில் டல்லாஸ் நகரில் கிராண்ட் பிரைரி விளையாட்டு அரங்கிலும், நியூயார்க்கில் ஈசன்ஹவர் பார்க், நாசு கவுண்டி என்ற இடத்திலும் அமெரிக்காவில் இந்த T20 உலகக்கோப்பை போட்டிகள் நடக்க இருக்கின்றன. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நல்லா கேளுங்க. 2016ஆம் ஆண்டு இந்தியாவில் T20 உலகக்கோப்பை போட்டிகள் நடந்ததை நாம் அறிவோம். 2016 இந்தியாவில் தான் T20 உலகக்கோப்பை போட்டிகள் நடந்தது. அதில் சென்னையில் நடந்த போட்டியில் எந்த நாட்டைச் சேர்ந்த 2 அணிகள் மோதிக்கொண்டன?
சென்னையில் ஒரு இடத்துல நடந்த போட்டிகளில் 2 அணிகள் மோதிக்கொண்டன நான் கேட்குறேன். பட் நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லணும். நல்லா யோசித்து சொல்லணும். இந்தியா ஆஸ்திரேலியா. நல்லா யோசித்து சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், க்ளூ கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் ஏ அணியினர் தெரிஞ்ச மாதிரி இருக்கீங்க. பட் சி அணியினர் முடிச்சுட்டு உங்ககிட்ட வரேன் நான். ஏ அணியினர் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியா. இல்லை, நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தென்னாப்பிரிக்காவும் இல்லை நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து. நான் திருப்பியும் சொல்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டுங்களா? உங்களுக்கு 2016 சென்னையில் நடந்தது, அந்த நினைவுகளை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும். சரியா? இப்போ அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரின்றதெல்லாம் நீங்கள் அடுத்தது. முதல்ல ஃபஸ்ட்டு சென்னையில் நடந்தது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நானே. அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ திருப்பி ஒன்றா வாய்ப்பு போடலாம். பி அணியினர் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. நீங்கள் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ். நீங்கள் திருப்பி ஏ அணியினர். நியூசிலாந்து, இங்கிலாந்து. சென்னையில் நடக்கவே இல்லைங்க 2016. சென்னையில் நான் அதனால தான் திருப்பி எல்லாத்தையும் சுற்றி வரேன் நான் உங்களுக்கு. பட் ஆனால் வந்து சென்னையில் நடக்கவே இல்லை. கரெக்டா? ஸோ 2016 நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டிகளில் எந்த பந்தயமும் சென்னையில் நடைபெறவில்லை. அதுதான் சரியான விடை. அடுத்தது சி அணியினர். 2022 ஆண்டு T20 உலகக்கோப்பை ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற போது கப்பா மைதானத்தில் சில போட்டிகள் நடைபெற்றன. இந்த கப்பா மைதானம் ஆஸ்திரேலியாவில் எந்த நகரத்தில் இருக்கிறது? சிட்னி. சிட்னி தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர். பிரிஸ்பேன் மிகச் சரியான விடை. பிரிஸ்பேன் ரொம்ப புகழ்பெற்ற மைதானம், கப்பா மைதானம் இல்லையா? பிரிஸ்பேன் சரியான விடை. ஏ அணியினர் 5 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது ஒரு பொது சுற்று. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. 2024 ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பையின் முதல் ஆட்டம் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையேயான போட்டி. முதல் போட்டியே வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும். இந்த 2 அணிகளும் மோதிக்கொள்வது என்பதன் பின்னணியில் ஒரு சரித்திர நிகழ்வு உண்டு. அது என்னன்னு சொல்லணும். அமெரிக்காவும் கனடாவும் மோதிக்கொள்வது என்பதன் பின் ஒரு சரித்திர நிகழ்வு உண்டு. இதுதான் முதல் முறை அவங்க 2 நாடுகளும் வந்து உலகக்கோப்பையில் மோதிக்கொள்ளுது. இல்லை அப்படி சொல்லுங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ பாதி ஆன்சர் கரெக்டாக சொல்லினே இருந்தீங்க, டக்குன்னு டிவேட் ஆகிட்டீங்க. முதல் முறையாக அமெரிக்காவும் கனடாவும் மோதுது T20 போட்டி. இல்லை இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக சொல்லுங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய சரித்திர பின்னணி உண்டு. சரி, நீங்கள் முயற்சி பண்ணுங்க. பி அணியினர். கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான், ஆனால் ரொம்ப சுவையான ஒரு தகவல் இருக்குதுல்ல. சரி, நீங்கள் முயற்சி பண்ணுங்க. சி அணியினர். சரி, நானே சொல்லிடுறேன் சரியான விடையை. கிரிக்கெட் சரித்திரத்தில் டெஸ்ட் பந்தயங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே முதலில் கிபி 1844 ஆண்டு 2 நாடுகள் கிரிக்கெட்டில் மோதிக்கொண்டன. அது அமெரிக்காவும் கனடாவும். கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியே வந்து 1877 ஆண்டு தான் நடந்தது. பட் ஆனால் அதுக்கும் முன்னதாகவே 1844 ஆண்டே அமெரிக்காவும் கனடாவும் கிரிக்கெட்டில் மோதிக்கொண்டன. இது ரொம்ப ஒரு அழகான தகவல். இப்போ இந்த வாட்டி முதல் போட்டியே அவங்க தான் 2 பேரும் மோத போகிறாங்க. இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். பி அணியினர். T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் முதன்முறையாக எந்த ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பை போட்டியில் மோதிக்கொண்டன? சொல்லுங்க பார்க்கலாம். 2007. மிகச் சரியான விடை. 2007 முதல் உலகக்கோப்பை நடைபெற்ற ஆண்டு. அதில் வந்து 2007 வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொண்டன. பொதுவாகவே இந்தியா பாகிஸ்தானாலே ஒரு பரபரப்பான மேட்சாக இருக்கும். பட் இதில் இன்னும் கொஞ்சம் சுவையான ஒரு தகவல் இருக்குது, நான் படிக்கிறேன், கேளுங்க. T20 உலகக்கோப்பை தொடங்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே, அதாவது 2007 ஆண்டு செப்டம்பர் 14 தென்னாப்பிரிக்காவில் டர்பனில் நடந்த போட்டியில் மோதிக்கொண்டன. எதிர்பாராத விதமாக இந்த போட்டி டையில் முடிவடைந்தது. சரிங்களா? பிறகு பவுல் அவுட் மெத்தடு முறையில் இந்தியாவுக்கு 2 புள்ளிகள் கிடைத்தது. இதுதான் இந்த போட்டியினுடைய ஒரு சுவையான தகவல். பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். 2007 சரியாக சொல்லிட்டாங்க அவங்க. அடுத்து சி அணியினருக்கு வருகிறது. 2026 ஆண்டு T20 உலகக்கோப்பை எந்த நாட்டில் நடக்க உள்ளது? அது சொல்லுங்க பார்ப்போம். 2026. சவுத் ஆஃப்ரிக்கா. இல்லை, தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர். இந்தியா. இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லுங்க. ஸ்ரீலங்கா.
மிகச்சரியான விடை. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் கூட்டாக நடத்துகிறது. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் கூட்டாக 2026ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை போட்டிகளை நடத்த உள்ளன. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ நம்ம வந்து அடுத்த சுற்றி போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கோர் என்னன்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஏ அணியினர் 90 மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள். பாராட்டுதல்கள். பி அணியினர் கொஞ்சம் கேப் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வர சுற்றுகள்லாம் நீங்கள் நிறைய மார்க் வாங்கணும். 60 மதிப்பெண்களை பி அணியினர் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள். சி அணியினர் 30 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியை தொடரலாமா? அடுத்த சுற்று வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் இல்லைங்களா? மல்டிபிள் சாய்ஸினுடைய ஒரு ரூல் தெரியும் இல்லையா? முதல்ல வந்து 10, அப்புறம் அடுத்த டீமுக்கு போகும்போது 5, 3வது டீம் ஆன்சர் பண்ணாங்கனாக்கா 3. சரியா? இப்போ முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. நல்லா கேளுங்க. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் முதலில் சதம் அடித்தவர் யார்? இது வரைக்கும் 2007லேருந்து 2022 முடிய நடந்திருக்கு. சரிங்களா? 8 முறை நடந்திருக்கு. பட் இதுவரை நடந்த இறுதிப் போட்டி ஃபைனல், அந்த ஃபைனலில் முதலில் சதம் அடித்தவர் யாருன்னு நல்லா யோசித்து சொல்லணும். இப்போ நான் 4 பேரை சொல்கிறேன், அது யாருன்னு சொல்லணும். 1 கௌதம் கம்பீர், இந்தியாவை சேர்ந்தவர். 2 கெயின் வில்லியம்ஸ், நியூசிலாந்து. 3வது மார்லன் சாமுவல்ஸ், வெஸ்ட் இண்டீஸ். 4வது யாரும் சதம் அடிக்கவில்லை. இப்போ கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் சதம் அடிக்கவில்லை. யாரும் சதம் அடிக்கவில்லை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, அற்புதமாக சொல்லியிருக்காரு. பரத் நிவாஸ், ஏ அணியினை சேர்ந்த பரத் நிவாஸுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். 10 முழு மதிப்பெண்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியா 2007ஆம் ஆண்டு முதல் உலகக்கோப்பையை MS தோனி அவர்களின் கேப்டன்சியில் வென்றதை நாம் அறிவோம். அப்பொழுது துணை கேப்டனாக இருந்தவர் யார்? நான் 4 பேர் சொல்கிறேன். யுவராஜ் சிங், கௌதம் கம்பீர், வீரேந்திர சேவாக், ரோஹித் சர்மா. இதில் யார் வைஸ் கேப்டன் சொல்லணும்? யுவராஜ் சிங். யுவராஜ் சிங் மிகச்சரியான விடை. யுவராஜ் சிங். பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். பாராட்டுதல்கள், பாராட்டுதல்கள். இந்த உலகக்கோப்பை ஜெயிச்சதுன்னா நம்ம எல்லா நினைவுகளும் பசுமையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1983, 2011, 2007 இவையெல்லாம் பசுமையான நினைவுகள். சரியா? அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. கீழ்கண்ட நாடுகளில் 2007 முதல் 2022 முடிய நடந்த உலகக்கோப்பை போட்டிகளில் ஒரு முறை கூட 200 ரன்களை கடக்காத நாடு எது? நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா. ஸ்ரீலங்கா. தவறான விடை. ஸ்ரீலங்கா என்பது தவறான விடை. இப்பொழுது வாய்ப்பு ஏ அணியினருக்கு வருகின்றது. நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா. பாகிஸ்தான். பாகிஸ்தான். பாகிஸ்தானும் தவறான விடை. இப்போ 2 சாய்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா. ஒரு முறை கூட 200 ரன்களை கடக்காத நாடு. நியூசிலாந்து. எல்லாம் தவறா சொல்லிட்டீங்க. ஏன்னா ஆஸ்திரேலியான்னு பேர் போட்டதால எல்லாம் தவறா சொல்லிட்டீங்க. ஆஸ்திரேலியா தான் சரியான விடை. மற்ற நாடுகள் அனைத்தும் இக்காலகட்டத்தில் தலா ஒரு முறை 200 ரன்களை கடந்தன. ஆனால் ஆஸ்திரேலியா கடக்கவில்லை. அதுதான் உண்மை. இதில் யாருக்கும் மதிப்பெண் இல்லை. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இதுவும் ஒரு சுவையான சுற்று. ஹேட்ரிக்னாலே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? 3 முறை தொடர்ந்து விக்கெட் எடுப்பது. இப்போ முதல் கேள்வி ஏ அணியினருக்கு வருகின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்காக விளையாடி வரும் சென்னையில் பிறந்த பந்து வீச்சாளர் இவர் 2022ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையின் போது இலங்கைக்கு எதிரான போட்டியில் ஹேட்ரிக் முறையில் விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை புரிந்தார். யார் அந்த பந்து வீச்சாளர்? ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்காக விளையாடி வரும் சென்னையில் பிறந்த பந்து வீச்சாளர். ஒரே வாட்டி ஹேட்ரிக் எடுத்திருக்காரு T20 உலகக்கோப்பையில். ஸ்டீஃபன். சென்னையில் பிறந்த வீரர்னு சொன்ன நீங்கள் பி அணியினர். மெய்யப்பன். மெய்யப்பன். அவர் இன்னொரு பாதி பேரை சொல்லுங்க. அதையும் சொல்லுங்க கரெக்டா. சரி பரவாயில்ல. மெய்யப்பன் சொல்லியிருக்காரு. அவருக்கு 10 மதிப்பெண் கொடுத்துருங்க. கார்த்திக் மெய்யப்பன். கார்த்திக் மெய்யப்பன் சரியான விடை. ராகுல் மிக அழகாக சொல்லி நம்முடைய பாராட்டுதல்களை பெற்றிருக்கிறார். கார்த்திக் மெய்யப்பன். ஆஸ்திரேலியாவில் 18-10-2022 இப்போட்டி நடைபெற்றது. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்பொழுது அடுத்து பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே கேள்வி வருகின்றது. T20 உலகக்கோப்பையில் முதலில் ஹேட்ரிக் எடுத்த பந்து வீச்சாளர் யார்? இது ரொம்ப ஈஸியான கேள்வி. முதல் ஹேட்ரிக் எடுத்தது யார் T20ல?
சொல்லுங்க. லசித் மலிங்கா. மலிங்கா இல்ல. நீங்கள் சி அணியினர், வாய்ப்பு ஏ அணியினருக்கு வருகிறது. சொல்லுங்க. பிரிட்லி. அவ்வளவுதான், பிரிட்லி மிகச் சரியான விடை. எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆஸ்திரேலியா. மிகச் சரியான விடை. ஆஸ்திரேலியாவின் பிரெட்லி. ஏ அணியினை சேர்ந்த பரத் நிவாஷுக்கு 5 மதிப்பெண்கள். ஆஸ்திரேலியாவின் பிரெட்லி என்னும் பந்து வீச்சாளர் தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுன் நகரில் பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில் 16/9/2007 ஆண்டு இந்த சாதனையை புரிந்தார். இப்போ அடுத்து சி அணியினருக்கு வருகின்றது. எந்த T20 உலகக்கோப்பை தொடரில் முதன்முறையாக 3 முறை ஹேட்ரிக் முறையில் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன? ஒரு உலகக்கோப்பை தொடரில் 3 வாட்டி ஹேட்ரிக் எடுத்திருக்காங்க. அது எந்த வருஷம் பேர் மட்டும் சொன்னா, வருஷத்தை மட்டும் சொன்னா போறோம். 2011 இல்ல, 2011 T20 உலகக்கோப்பையே நடக்கலையே. உலகக்கோப்பை 50 ஓவர் தான் நடந்தது. நீங்கள் ஏ அணியினர் 2021 மிகச் சரியாக சொல்லியிருக்கின்றார். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். 2021 ஆண்டு இந்த சாதனை நிகழ்ந்தது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இப்போட்டிகள் நிகழ்ந்தன. 3 பேர் நான் சொல்கிறேன். கர்டிஸ் கேம்ஃபர் அயர்லாந்தைச் சேர்ந்தவர், அப்புறம் வனின்ஜூ ஹஸ்ரங்கா இலங்கையைச் சேர்ந்தவர், அப்புறம் கஜிக்ஸோ ரபடா தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்தவர். இவர்கள் மூவரும் இந்த சாதனையை செய்தார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த சுற்று இந்த உலகக்கோப்பைக்காக 2024 உலகக்கோப்பைக்காக பணியாற்ற இருக்கின்ற பிரபலங்களை பற்றிய ஒரு கேள்வி. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. 2024 ஆண்டு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தூதுவராக, அம்பாசிடராக ஒரு புகழ்பெற்ற ஓட்டப்பந்தய வீரர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் யார்? உசைன் போல்ட். ஆஹா, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. உசைன் போல்ட். 10 முழு மதிப்பெண்கள் ஏ அணியினரை சென்று அடைகிறது. உசைன் போல்ட் மிகச் சரியான விடை. இப்போ பி அணியினர், உங்களுக்கும் நீங்களும் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். 2024 ஆண்டு T20 உலகக்கோப்பை போட்டியின் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? யுவராஜ் சிங் மிகச் சரியான விடை. அவங்களும் அழகா சொல்லிட்டாங்க. பி அணியினருக்கும் 10 மதிப்பெண்கள். காமேஷுக்கு வாழ்த்துக்கள். இப்போ அடுத்தது சி அணியினர். T20 2024 ஆண்டு உலகக்கோப்பையில் மேட்ச் ரெஃப்ரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் இந்திய கிரிக்கெட் வீரரின் பெயர் என்ன? மேட்ச் ரெஃப்ரி அவர் யாரு? இந்தியாவிலிருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ வாய்ப்பு ஏ அணியினருக்கு வருகிறது. ஜவஹர் ஸ்ரீநாத் மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ நம்ம திருப்பியும் ஸ்கோரை ஒரு வாட்டி பார்த்துருவோமா? ஏ அணியினர் 125 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். பி அணியினர் 85 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள். சி அணியினர் 35 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். இனி வரும் சுற்றுகளில் நீங்கள் மிக அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இப்போ இன்னும் 5 சுற்றுகள் இருக்கின்றன. இந்த சுற்றுகளில் நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தர் நீங்கள் நல்லா அழகாக ஆன்சர் பண்ணுறீங்க. இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளே ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டி கடுமையாக இருந்ததுனாக்கா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வரும் சுற்றுகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்களை எடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ முதல் சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று ஒரு விருதுகளையும் மற்றும் ஐசிசியை பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. 2022 முடிய நடந்த T20 உலகக்கோப்பை போட்டிகளில் உலகக்கோப்பையை 2 முறை வென்ற நாடுகள் எவை? இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவு. மிகச் சரியான விடை. இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் தான் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க வேர்ல்டு கப் T20. இப்போ அடுத்த கேள்வி, அவர்களுக்கு ஏ அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். இப்போ பி அணியினருக்கு. 2007 ஆண்டு இந்தியா T20 உலகக்கோப்பையை முதலில் வென்ற பொழுது இறுதி ஆட்டத்தின் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றவர் யார்? மேன் ஆஃப் தி மேட்ச். 2007 இந்தியா வேர்ல்டு T20 கப் வாங்கும்பொழுது மேன் ஆஃப் த மேட்ச் யார்? மேன் ஆஃப் த சீரீஸ் வேண்டாம், அது தனியாக ஒரு கேள்வி வருது. மேன் ஆஃப் த மேட்ச் எப்பவுமே இந்த உலகக்கோப்பையில் மேன் ஆஃப் த மேட்ச்ன்றது ரொம்ப அதுவும் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1983
இந்தியா உலகக்கோப்பையை ஜெயிச்ச போது மேன் ஆஃப் த மேட்ச்னா முகிந்தர் அமர்நாத் எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி 2007 யார் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நீங்கள் ஞாபகமாக சொல்லணும். சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. கௌதம் கம்பீர். கௌதம் கம்பீர் தவறான விடை. நீங்கள் சி அணியினர் வீரேந்தர் சேவாக். இல்ல, வீரேந்திர சேவாக் இல்லை. ஏ அணியினர் இர்ஃபான் பதான். இர்ஃபான் பதான் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஏ அணிக்கு 5 ஊக்க மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார் இர்ஃபான் பதான். அவர் அந்த பந்தயத்திலே 3 ரொம்ப முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கின்றார். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. T20 உலகக்கோப்பை போட்டிகளில் முதன்முறையாக தொடர் ஆட்ட நாயகன் விருதினை, பிளேயர் ஆஃப் த சீரீஸ் விருதினை வென்ற முதல் இந்தியர் யார்? யுவராஜ் சிங். தவறான விடை. நீங்கள் முயற்சி செய்யலாம். ஏ அணியினர் விராட் கோலி. விராட் கோலி மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். மீண்டும் பரத் நிவாஸ். ஏ அணிக்கு 5 ஊக்க மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார் விராட் கோலி. 2014ஆம் ஆண்டு மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ச்சியாக 2 முறை இந்த விருதினை பெற்றிருக்கின்றார். பிளேயர் ஆஃப் த சீரீஸை 2 வாட்டி வாங்கினார், 2014 அண்ட் 2016. இப்போ அடுத்த ஒரு சுற்றுக்கு போகலாம். இந்த சுற்று இந்த T20 உலகக்கோப்பையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு வினோதங்கள், முக்கியமான நிகழ்வுகள், அப்படிலாம் ஒரு சுவையான தகவல்களாக இருக்க போகுது இந்த சுற்று. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. T20 உலகக்கோப்பை போட்டிகளில் 2022 முடிய எத்தனை முறை சூப்பர் ஓவர்கள் பயன்படுத்தப்பட்டன? சூப்பர் ஓவர்னா தெரியும் இல்லையா? தெரியும் சார். தெரியும். இப்போ சொல்லுங்க, எத்தனை முறை சூப்பர் ஓவர் பயன்படுத்திருக்காங்க? 1 முறை. தவறான விடை. நீங்கள் பி அணியினர் 3 முறை. 3 முறையும் தவறே. நீங்கள் சி அணியினர் பயன்படுத்தவே இல்லையா? அதுவும் தவறான விடை. சரி, நானே சொல்லிடுறேன். இன்னும் முயற்சி பண்ண போறீங்களா? 2 முறை. 2 முறை சரியான விடை. ஏ அணியினருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஏ அணியினர் 2 முறை என்று சொல்லி சரியான விடையை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 ஊக்க மதிப்பெண் கொடுங்க. இரண்டுமே 2012ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பையில் பயன்படுத்தப்பட்டன. இரண்டும் கண்டியில் நடந்தது. சரிங்களா? முதல் மேட்ச் 27/9/2012 அன்று நடைபெற்றது. நியூசிலாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடைபெற்றது. அடுத்த மேட்ச் 1/10/2012 நடைபெற்றது. வெஸ்ட் இண்டீஸுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடைபெற்றது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினர். முதல் T20 உலகக்கோப்பையில் இந்தியாவின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. இந்தியா தனது 2வது போட்டியினை பாகிஸ்தானுடன் அதே டர்பனில் விளையாடியது. அதன் முடிவு என்ன? வெற்றி தோல்வி 6. ஆமாம், 2007. மேட்ச் டை ஆகிட்டு இந்தியா பவுல் அவுட்டில் ஜெயிச்சாங்க. மிகச் சரியான விடை. சரியா சொல்லியிருக்கார் அவரு. 2 அணிகளும் சம எண்ணிக்கையில் ரன் எடுத்ததால் ஆட்டம் டையில் முடிந்தது. பிறகு பவுல் அவுட் முறை பயன்படுத்தப்பட்டு இதில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் வென்றதால் 2 புள்ளிகளை எடுத்தது. பி அணியினர் 10 மதிப்பெண்களை, முழு மதிப்பெண்களை பெறுகின்றார். இப்போ அடுத்து சி அணியினருக்கு. T20 உலகக்கோப்பையில் எப்பொழுது பவுல் அவுட் முறை நீக்கப்பட்டு சூப்பர் ஓவர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த உலகக்கோப்பை முதல் பவுல் அவுட் முறை கிடையாதுன்னு சொல்லிட்டு சூப்பர் ஓவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? 2016. இல்ல, தவறான விடை. நீங்கள் 2010. தவறான விடை. நீங்கள் 9. 2009 மிகச் சரியான விடை. 2009 மிகச் சரியான விடை. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். சரிங்களா? 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பையில் இது கைவிடப்பட்டது. சூப்பர் ஓவர் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ அடுத்தது பேட்டிங்கை பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. 2007 முதல் 2022 வரை நடைபெற்ற T20 உலகக்கோப்பைகளின் இறுதிப் போட்டியில் எடுக்கப்பட்ட மிக அதிகமான ரன்கள் எத்தனை? அதாவது இதுவரைக்கும் 2007 2022 வரை நடைபெற்ற T20 உலகக்கோப்பைகளின் இறுதிப் போட்டியில் எடுக்கப்பட்ட மிக அதிகமான ரன்கள் எது? நீங்கள் ஒரு +- 5 ரன் இருந்தால் கூட நான் உங்களுக்கு மதிப்பெண் தரேன். 80. இல்லை, ரொம்ப கம்மியாக சொல்ல. நான் மிக அதிகமான ரன்கள் கேட்டிருக்கேன். T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் எடுக்கப்பட்ட மிக அதிகமான ரன்கள். அவ்வளோ துல்லியமாக உங்களால் சொல்ல முடியல. ஒரு +- 5 ரன்ல இருந்தால் கூட நான் சொல்கிறேன் சார். மொத்த டீமும் சேர்த்தா? இல்லை, ஒரு இன்னிங்ஸ். அது மாதிரி சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஒரு இன்னிங்ஸில் 90. இல்லைங்க, ஒரு இறுதிப் போட்டியில்
90 ரொம்ப கம்மி இல்லையா? Team score கேட்கறேன். எல்லாம் 2007 2022 வரைக்கும் எத்தனை 8 வரை நடந்திருக்கு வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் T20ல. அதில் ஒரு இன்னிங்ஸில் எடுக்கப்பட்ட மிக அதிகமான ரன்கள் அப்படின்னு கேட்டிருக்கேன். 180. 180 தவறான விடை. நீங்கள் முயற்சி பண்ணுங்க பி அணியினர். 205. 205 தவறை. நீங்கள் 225. இல்லை தவறு. நான் ஒரு க்ளூ தரேன். அதாவது இது அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே லோ ஸ்கோரிங் மேட்சஸ். T20 உலகக்கோப்பை இதுவரை நடந்த உலகக்கோப்பையினுடைய ஃபைனல் எல்லாமே வந்து லோ ஸ்கோரிங் மேட்சஸ் தான். ஸோ அதை பேஸாக வச்சு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். ஏ அணியிலேருந்து வரலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஏ அணியினர். 130. இல்லை உடனே டமால்னு கீழே இறங்கிறீங்க. சரி, நீங்கள் பி அணியினர். 165. 165 தவறு. நீங்கள் அந்த 5 ப்ளஸ் மைனஸ் 5 கூட வரல. நீங்கள் 150. இல்லை நான் சரியான விடையை சொல்லிடுறேன். ஏன்னா கிட்ட வந்தீங்க 2 பேருமே. நீங்கள் 180 நீங்கள் 165 பட் 2மே தவறான விடை தான். நான் சரியான விடையை சொல்கிறேன், பரவாயில்ல. 2021 ஆண்டு ஐக்கிய அரபு நாடுகளில் நடைபெற்ற பொழுது ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கு எதிராக எடுத்த 173க்கு 2 விக்கெட்டுகள் என்பது தான் மிக அதிகபட்சமான ரன்களாகும். மற்ற அனைத்து இறுதிப் போட்டிகளும் லோ ஸ்கோர் மேட்சாக அமைந்தது. மற்ற எல்லாம் கம்மி தான், அதை விட கம்மி தான். அது ஒரு சுவையான தகவல் தான் அது. இப்போ எவ்வளோ அடிக்கிறாங்க T20ல பார்க்குறோம் இல்லையா? பட் அது வந்து இந்த வாட்டி பார்க்கணும் 2024 எப்படி அடிக்க போகிறாங்கன்ட்டு. அடுத்த கேள்விக்கு போகலாம். இதில் யாருக்கும் மதிப்பில்லை. இந்த சென்ற கேள்வியில் யாருக்கும் மதிப்பில்லை. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. 2022 முடிய நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டிகளிலேயே 2 ஆட்டக்காரர்கள் ஜோடி சேர்ந்து மிக அதிகமாக 170 ரன்களை ஆட்டமிழக்காமல் எடுத்தனர். இவர்கள் இருவரும் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? பார்ட்னர்ஷிப். இங்கிலாந்து. மிகச் சரியான விடை. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த யாருன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஜாஸ் பட்லர். அப்புறம் இன்னொருத்தர், பரவாயில்ல நான் சொல்கிறேன். ஒருத்தர் ஜாஸ் பட்லரு, இன்னொருத்தர் வந்து ஏடி ஹேல்ஸ். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஏடி ஹேல்ஸ் மற்றும் ஜேசி பட்லர் இந்த சாதனையை புரிந்தனர். 2022 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் அடிலைட் நகரில் இந்தியாவிற்கு எதிராக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது. இப்போ அடுத்து சி அணியினருக்கு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் முதலில் 250 ரன்களை கடந்து ரன்கள் குவித்த நாடு எது? முதல்ல 250ன்ற மார்க்கை கிராஸ் பண்ணுறாங்க. ஒரு இன்னிங்ஸில் எடுக்கப்பட்ட ரன்கள் தான் கேட்குறேன் நான். இப்போ சேர்ந்த புது நாடு தான் சார். இல்லை நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுங்கள். ஒரு இன்னிங்ஸ்னா 2 சேர்த்தா இல்லை ஒரு இன்னிங்ஸில் எந்த நாடு மிக அதிகமாக 250 ரன்னை முதலில் கடந்தது? வெஸ்ட் இண்டீஸ். தவறான விடை. நீங்கள் முயற்சி செய்யலாம். ஸ்ரீலங்கா. எவ்வளோ தெரியுமா? 260. 260ன்னு சொல்லியிருக்கீங்க. சரியான விடை தான், அதுவும் சரியான விடை தான். மிக அழகாக சொல்லியிருக்காரு. ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். ஸ்ரீலங்கா செப்டம்பர் 14 2007 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் ஜோஹன்னஸ்பர்க்கில் கென்யாவுக்கு எதிரான பந்தயத்தில் 20 ஓவர்களில் முதலில் 250 ரன்களை கடந்து 260 ரன்களை 8 விக்கெட் இழப்பிற்கு இலங்கை அணி எடுத்தது. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இது வந்து ஒரு பொது கேள்விகளை அடிப்படையாக கொண்டது. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு வருகின்றது. T20 உலகக்கோப்பை போட்டியில் 2 அணிகளும் சேர்ந்து முதன்முறையில் 450 ரன்கள் ஒரு மைதானத்தில் எடுக்கப்பட்டது. அந்த மைதானம் எது? 2 ஆப்போனண்ட்டும் சேர்ந்து மொத்தம் அவங்க 2 பேருடைய இன்னிங்ஸ் ஸ்கோரிங் கூட்டினாக்கா 459 ரன்கள் எடுத்திருக்காங்க. அது எந்த மைதானம்? தென்னாப்பிரிக்காவும் இன்னொரு நாடும் சேர்ந்து இந்தியாவில் எந்த மைதானம் சொல்லிட்டீங்கன்னா போற எல்லா கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டே வரீங்க. வான்கடே ஸ்டேடியம். மிகச் சரியான விடை, பாராட்டுதல்கள். வான்கடே ஸ்டேடியம், புகழ்பெற்ற வான்கடே ஸ்டேடியம் மும்பையின் வான்கடே மைதானம். 2016 ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பையின் போது இங்கிலாந்து 23 ரன்களும் தென்னாப்பிரிக்கா 229 ரன்களும் எடுத்தது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. 50 ஓவர் ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டிகளில் 2023 முடிய நடைபெற்ற ஆட்டங்களில் பாகிஸ்தான் ஒரு முறை கூட இந்தியாவை வென்றதில்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான். T20 உலகக்கோப்பையின் போட்டிகளில் பாகிஸ்தான் இந்தியாவை எத்தனை முறை வீழ்த்தியுள்ளது?
50 ஓவரில் இதுவரைக்கும் நடந்த 2023 வரை நடந்த உலகக்கோப்பை போட்டிகளில் ஒரு முறை கூட பாகிஸ்தான் இந்தியாவை வென்றதில்லை என்பது எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் தெரியும். T20 உலகக்கோப்பை போட்டிகளில் பாகிஸ்தான் இந்தியாவை எத்தனை முறை வீழ்த்தியுள்ளது? ஒரு முறை. மிகச் சரியான விடை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ராகுல். பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். ஒரே ஒரு முறை அக்டோபர் 24ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு துபாயில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்தியது. ஸ்கோர் விவரம் வந்து 17.5 ஓவர்களில் பாகிஸ்தான் 152 ரன்கள் எடுத்தது. இந்தியா 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 151 ரன்கள் எடுத்தது. இப்போ அடுத்து சி அணியினர். T20 உலகக்கோப்பை போட்டியில் ஒரு அணி வெறும் 39 ரன்களை மட்டுமே எடுத்து 10.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அது எந்த அணி? T20 உலகக்கோப்பை போட்டியில் ஒரு அணி வெறும் 39 ரன்கள் தான் எடுத்து 10.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அது எந்த அணி? இந்த கேள்வி சி அணியினருக்கு. சொல்லுங்க, எந்த அணின்னு சொல்லுங்க. அணி பேர் தெரியும். நீங்கள்? நெதர்லாந்து. மிகச் சரியான விடை. ரொம்ப அழகான பதில் சொல்லியிருக்கார் நெதர்லாண்டுன்னு. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். 2012 ரீசெண்டில் 2014ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை போட்டியில் இலங்கையின் பந்து வீச்சிற்கு 39 ரன்களில் நெதர்லாந்து சுருண்டது. இப்போ நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்று. இது ஒரு மல்டிபிள் சாய்ஸ். முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. 2022இல் நடைபெற்ற T20 உலகக்கோப்பையின் தொடர்நாயகன் விருதை பெற்றவர் யார்? 2022 நான் 4 பேர் சொல்றேன். டேரல் மிச்சல் நியூசிலாண்டை சேர்ந்தவர், சாம் கரன் இங்கிலாந்தை சேர்ந்தவர், முகமது ரிஸ்வான் பாகிஸ்தானை சேர்ந்தவர், சூரியகுமார் யாதவ் இந்தியாவை சேர்ந்தவர். இந்த 4 பேர்ல யாருக்கு 2022இல் நடைபெற்ற T20 உலகக்கோப்பையின் தொடர்நாயகன் விருது கிடைத்தது? ஏ அணியினருக்கு வாய்ப்பு. சாம் கரன் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். சாம் கரனுக்கு தான் அந்த விருது கிடைச்சது. இப்போ அடுத்தது வந்து பி அணியினருக்கு. 2022ஆம் ஆண்டில் T20 உலகக்கோப்பையின் மொத்த ஆட்டங்களிலும் சேர்த்து அதிக ரன்கள் எடுத்தவர் யார்? இதில் மொத்த ஆட்டங்களிலும் சேர்த்து அதிக ரன்கள் எடுத்தவர் நான் 4 பேர் சொல்கிறேன், யாருன்னு சொல்லணும். இப்போ வாய்ப்பு வந்து முதல்ல பி அணியினருக்கு. சூரியகுமார் யாதவ் இந்தியாவை சேர்ந்தவர், ஜேசி பட்லர் இங்கிலாந்தை சேர்ந்தவர், பிகேஜி மெண்டிஸ் ஸ்ரீலங்கா, விராட் கோலி இந்தியா. இதில் 4 பேரில் யாருன்னு சொல்லணும். இந்த வாய்ப்பு பி அணியினருக்கு. விராட் கோலி மிகச் சரியான விடை. விராட் கோலி. ராகுல் மிக அழகாக சொல்லி விராட் கோலியுடைய பெயரை சொல்லி 10 முழு மதிப்பெண்களை தன்னுடைய அணிக்கு பெற்று தருகின்றார், பி அணிக்கு பெற்று தருகின்றார். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். இப்பொழுது வந்து நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி. இது வந்து சி அணியினருக்கு வருகிறது. நல்லா கேளுங்க. 2022ஆம் ஆண்டு முடிய T20 உலகக்கோப்பையின் ஒரு பந்தயத்தில் மிக அதிகமான ரன்கள் எடுத்த ஆட்டக்காரர் யார்? 2022ஆம் ஆண்டு முடிய T20 உலகக்கோப்பையின் ஒரு பந்தயத்தில் மிக அதிகமான ரன்கள் எடுத்த ஆட்டக்காரர் யார்? CH கிறிஸ் கெயில் வெஸ்ட் இண்டீஸ், BB மெக்கலம் நியூசிலாந்து, AD ஹேல்ஸ் இங்கிலாந்து, சுரேஷ் ரெய்னா இந்தியா. இதில் யார் ரொம்ப ஜாஸ்தி ஒரு இன்னிங்ஸில் எடுத்தது யார்? கிறிஸ் கெயில் தவறான விடை. நீங்கள்? பிரெண்டன் மெக்கலம். மிக அழகாக சொல்லியிருக்கிறார். BB மெக்கல்லம் எவ்வளோ ரன்கள்னு 123. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க, 123. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். BB மெக்கல்லம் 123 ரன்கள். நியூசிலாந்தை சேர்ந்த இவர் 2012இல் பங்களாதேஷுக்கு எதிராக இந்த சாதனையை புரிந்தார். இப்போ நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள்லாம் ஆன்சர் பண்ணீங்க, ரொம்ப அற்புதமாக ஆன்சர் பண்ணீங்க. உங்களுடைய கிரிக்கெட் ஆர்வம் மிக மிக மகிழ்ச்சியை தருகின்றது. இப்போ நீங்கள்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய முடிவினை தெரிவிக்கின்றோம். 185 மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் முன்னிலையிலே முதல் இடத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். மிக அழகாக அவங்க ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க. ஒரு கேள்விக்கும் ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். அடுத்து அவர்களுக்கு சற்று தள்ளி 130 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் 2ஆம் இடத்தை பெறுகின்றார்கள். 40 மதிப்பெண்களை பெற்று
சி அணியினர் 3ஆம் இடத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள். இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள்லாம் ரொம்ப அழகான தகவல்களையெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதே போன்று நாம் பல்வேறு சுவையான தகவல்களை T20 உலகக்கோப்பை பற்றிய தகவல்களையெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை கேட்கும் நேயர்களுக்கு இது ஒரு சுவையான நிகழ்ச்சியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றிகள், பாராட்டுதல்கள். நன்றி. நன்றி. மிக சந்தோஷம். நன்றி.